الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد قال الله عز وجل إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين وقال نبينا صلى الله عليه وسلم هذا يوم يعظم الله فيه الكعبة ويوم تكسى فيه الكعبة அளவற்ற அருளாளன் நிகரில்லா பேரன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில பாதுகாப்பு தேடி நம்மளுடைய இறுதி தூதர் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி கடைபிடித்து பேணி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபஈன்கள் தாபஈன்கள் மார்க்க அறிஞர்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய இந்த ஜும்மாவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய இல்லத்திற்கு இறை இல்லத்திற்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் கண்ணியமிகு ரஹ்மான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் பாசமும் நேசமும் மஹப்பத்தும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக என பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கருணையினால் அவனுடைய நாட்டப்படி அனுமதியில நாம் புனிதமிக்க மாதமாக இருக்கக்கூடிய துல்ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாதத்தை நாம அடைய இருக்கின்றோம். இன்னும் 2-3 நாட்களுக்குள் துல்ஹஜ்ங்கிற மாதத்தை நாம அடைஞ்சிருவோம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி. கண்ணியத்திற்குரியவர்களே, துல்ஹஜ் அப்படிங்கிற ஒரு மாதம் வந்துச்சு அப்படின்னா இஸ்லாமிய வட்டாரத்துல முஸ்லிம்களுக்கு மத்தியில அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கிறப்ப ஹஜ் அப்படிங்கிற ஒரு கடமை, அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சூழல் இந்த துல்ஹஜ் மாதத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான், கடமையா இருக்கிறான்.
அதன் அடிப்படையில ஹஜ்ஜுங்கிற ஒரு இபாதத் செய்யப்படுவதற்கான மாதம் இந்த துல்ஹஜ்ஜுங்கிற மாதம். ஹஜ்ஜை பத்தி அதிகமாக பேசப்படும். அதே மாதிரி துல்ஹஜ் மாதத்துல அதிகமாக பேசப்படுவது குர்பானி குறித்து, குர்பானி தொடர்பாக, பெருநாள் தொடர்பாக, ஈகை திருநாள், தியாக திருநாள், பக்ரீத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெருநாள் தொடர்பாக அதிகமாக பேசப்படும். இன்னும் குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்துல அதிகமாக பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெருநாளுக்கு காரணமாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, அவர்கள் எப்படி இந்த குர்பானி விஷயத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய விஷயத்துல எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த அது தொடர்பாக நிறைய பேசப்படும். இதெல்லாம் அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் இன்னொரு விஷயமும் அதிகமாக பேசப்படும். என்ன அப்படின்னா, காபா சம்பந்தமாகவும் இந்த விஷயம் இந்த நேரத்துல அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. காபாவை சுற்றித்தான் எல்லாமே நடக்கும். ஹாஜிகள் ஹஜ் செய்ய போறாங்க அப்படின்னா அவங்க காபாவுக்கு போயிட்டு மஸ்ஜிதுல் ஹராம்ல நுழைஞ்சிட்டு செய்யக்கூடிய முதல் விஷயமே அந்த காபாவை சுத்தி வர்றதுதான். காபா சம்பந்தமாக நம்மளுடைய முஸ்லிம்களுடைய கிபிலா சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது, அதனுடைய வரலாறு தான் என்ன அப்படிங்கறத நம்ம ஜும்மாவுடைய செய்தியா நம்ம பேச இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, திருமறை குர்ஆன்ல இருந்த ஆலு இம்ரான் என்கின்ற அத்தியாயம், அந்த அத்தியாயத்திலிருந்து ஒரு வசனம் உங்களுக்கு முன்பாக அந்த ஜும்மாவுடைய ஆரம்பத்துல நான் ஓதி காண்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்துல சொல்லக்கூடிய செய்தியே காபாவை பத்தி தான். இன்ன அவ்வள பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், இந்த உலகத்துல அல்லாஹ்வை வணங்குவதற்கு என்று மனிதர்களுக்கு வைக்கப்பட்ட முதல் வீடு நிச்சயமாக என்ன, பக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கா. மக்காங்கிறத பக்கா அப்படிங்கிற வார்த்தையால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். இன்ன அவ்வள பைத்தின் உதிஅ லின்னாஸ் பிபக்கா அப்படிங்கிற வார்த்தை பரக்கத்து செய்யப்பட்டதாக அந்த இடம் இருக்கும். மக்கா, அந்த காபா அபிவிருத்தி நிறைந்ததாகவும் அது இருக்கும். அகிலத்தாருக்கு நேர்வழியாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஆக்கி இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த ஒரு வசனத்தை வைத்து நம்ம இந்த ஜும்மாவுடைய உரையை நம்ம ஆரம்பம் செய்யறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, காபா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டாலே என்ன அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம், முஸ்லிம்களுடைய இதயத்துல மிக உயர்ந்த ஒரு கட்டிடமாக பார்க்கப்படக்கூடியது காபா. அதை நோக்கிதான் எல்லாருடைய உள்ளமும் இருக்கு. காபாவை நோக்கிதான் எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளமும் இதயங்களும் அதை நோக்கித்தான் இருக்கிறது. இந்த காபா இருக்கக்கூடிய இடம் முஸ்லிம்களுக்கு மத்தியில மிக புனிதமான ஒரு இடமாகவும் அது கருதப்படுகிறது. இதயங்கள் அதை நோக்கி ஏங்குகின்றது. எப்படா அந்த காபா அப்படிங்கிற ஒரு இடத்தை நாம போய் நேரில் சந்திப்போம், எப்ப அதை நம்ம பார்ப்போம், நம்மளுடைய கரங்களால் கைகளால் அதை எப்படியாவது ஒரு முறையாவது தழுவலாக அதை தொட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அந்த காபா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது இருக்கின்றது. உள்ளமெல்லாம் அதற்காகவே துடிக்கக்கூடிய நிலைமையை நம்ம நிறைய மனிதர்களுடைய முகத்தில் இருந்து நம்ம பார்க்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். கண்ணுகள்ல இருந்து கண்ணீர் வடிகிறது. காபா பார்த்துட்டா அப்படின்னா
கண்ணுகள்ல இருந்து கண்ணீர் விடக்கூடிய சூழல் அந்த நேரத்துல உருவாகுது. கண்ணியத்திற்குரியவர்களே, காபாவுடைய பெயரை கேட்டோன்னு அதனுடைய மகத்துவத்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு என்று கொடுத்த கண்ணியத்தால், அதனுடைய மகிமையின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் நம்மளுடைய மனமெல்லாம், நம்மளுடைய உள்ளமெல்லாம் நடுங்கக்கூடிய நிலைமையை நாம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி காபா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில, காபாங்கிற ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டிய இந்த ஒரு இடத்துல அவ்வளவு புனிதம், அவ்வளவு மகிமை. ஒரு தடவை அதை நேர்ல பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுதாங்க எல்லாருக்குமே நமக்கு பெருசா தெரியும். உலகமே அதற்கு முன்பாக சிறியதாக தோன்றக்கூடிய நிலைமை அந்த நேரத்துல உருவாகும். காபா பார்க்கக்கூடிய நேரத்துல அது மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தெரியும். உலகம் எவ்வளவு பெருசு, காபாவோட பெரியது இந்த உலகம். ஆனா அந்த காபாவை நம்ம கடலுக்கு முன்பாக பார்க்கிறப்ப உலகம் சிறியதாக தெரியும், காபா மிக பெரியதாக தோன்றக்கூடிய நிலைமை அந்த நேரத்துல உருவாகும். அது எல்லாமே அர்த்தமற்றதாக மாறக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, காபா மாதிரியான ஒரு இடம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒரு புனித ஒரு இடம் எதுவுமே கிடையாது. அதை சுத்தி மட்டும்தான் முஸ்லிம்கள் வலம் வரக்கூடிய, தவாப் செய்யக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். உலகத்துல ஏராளமான இறை இல்லங்கள், மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டாலும் காபா அப்படிங்கிற அந்த ஒரு இறை இல்லத்தை சுத்தி மட்டும் வருவதற்கு தான், தவாப் செய்வதற்கு மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகின்றான். இதனுடைய இடத்தை மாற்றவும் இல்லை வரலாற்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக எந்த இடத்துல இது அமைக்கப்பட வேண்டும் என இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவிட்டாலோ, இன்று வர, இந்த நிமிடம் வர காபாவுடைய இடம் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி வரலாற்றை நம்ம பார்க்கவே முடியாது. அதனுடைய அடையாளங்களும் அளிக்கப்படாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதம் தான் இந்த காபாவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கின்றார். அதே மாதிரி வரலாற்றுல காபாவை பத்தி வேறு வகையில, தவறான வகையில சித்தரித்து விட செய்யப்படல, கூறப்படாது. எப்படி சொல்லப்பட்டதோ அதே மாதிரிதான் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றது அதனுடைய வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, காபாவுடைய வரலாறு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த நீண்ட வரலாறு. பல நேரங்கள்ல அதனுடைய தேவைக்கு ஏற்ப அது அதனுடைய அமைப்பு கட்டிடம் மாற்றப்பட்டு, அதுல இருக்கக்கூடிய படிப்பினைகளும் ஏறாமல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காபாவிற்கு சொன்ன சிறப்புகளும் ஏறாமல். ஒவ்வொன்றாக நம்ம வரிசையாக பார்க்கிறப்ப அதனுடைய கட்டுமான பணிகள் எப்படி ஆரம்பிச்சிச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த இரண்டு பேரையும் கூட்டிட்டு என்ன செய்யறாங்கன்னா மக்காவுக்கு வராங்க. தண்ணீர் இல்லாத, எந்த ஒரு உணவுப் பொருளும் இல்லாத ஒரு பாலை வனத்துல அந்த ரெண்டு பேரையும் விட்டுட்டு போறாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கை குழந்தையோடு இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பால் குடி தருவாயில் அந்த ஒரு காலகட்டத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. பிள்ளையை சுமந்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போக போக பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. கேட்டுக்கிட்டே போறாங்க, எங்களை தனியா எங்க விட்டுட்டு போறீங்க? தண்ணி இல்லை, சாப்பிடுவதற்கு என்று எந்த ஒரு பொருளும் இல்லாத, இந்த ஒரு பொட்டலாக இருக்கக்கூடிய ஒரு மரம் இல்லாத ஒரு பாலைவனத்துல எங்களை விட்டுட்டு போறீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதிலே சொன்ன ஒரு கட்டத்துல ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுக்கு புரிந்து விடுகிறாரு. உடனே கேட்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படின்னு சொல்லி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆம் என்ற பதில சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த இடத்துல இப்படியே விட்டு செல்லுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கட்டளையிட்டா அதன் அடிப்படையில நான் உங்களை விட்டு செல்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னவுடன்
வலிமையான மனதுல வலிமை நிறைந்த அந்த பெண்மணி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்படின்னா இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அல்லாஹ் எங்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான். எங்களுடைய மனச சோர்வடைய செய்ய மாட்டான், எங்கள் மனசுல நம்பிக்கையை இழக்க செய்ய மாட்டான். கண்டிப்பா அல்லாஹ் எங்களுக்கு எப்படியாவது உதவியை செய்வான் என்று சொல்லி என்ன செய்யறான், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுறான். அந்த நேரத்துல அவர்கள்ட்ட இருந்த உணவு பொருள் அப்படின்னு பார்த்தா, அவங்க எந்த இடத்துல இருந்து வந்தாங்களோ வர்றப்ப ஒரு பையில பேரிச்சம்பழமும் ஒரு தோல் பையில தண்ணீரை வச்சு அதை வச்சு 2 நாட்கள் 3 நாட்கள் கழிக்கிறான். தண்ணீர் தீர்ந்துருச்சு, பேரிச்சம்பழமும் இல்ல. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீர்ல வாடுறாங்க, வரும் அந்த தாகத்துல வாடுறாங்க. பிள்ளைக்கு தண்ணி கொடுக்க முடியாது. சஃபா மலையில ஏறாங்க, வேகமா ஓடி போய் என்ன செய்யறாங்க, சஃபா மலையில ஏறாங்க. அங்க இருந்து பள்ளத்தாக்க பாக்குறாங்க, அங்க ஏதாவது தண்ணி கிடைக்குதா, யாராவது மக்கள் இருக்கிறாங்களா, யார்கிட்ட ஏதாவது கேட்கலாம் அப்படின்னா யாருமே இல்லை. அங்க இருந்து மறுபடியும் மருவாங்கிற மலைக்கு வர்றாங்க, வேகமாக ஓடி மருவாங்கிற மலைக்கு வர்றாங்க. இது மாதிரி 7 முறை என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சஃபாவிற்கும் மருவாவுக்கும் வேகமாக ஓடி 7 முறை ஓடி வர்றாங்க, தண்ணீர் கிடைக்கும். இறுதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நாட்டத்துல மருவாங்கிற மலைக்கு அடிவாரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வானவர் மூலமாக ஜம்சம் அப்படிங்கிற ஒரு தண்ணீர் ஊற்ற அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். வானவர் அவர் இடத்துல சொல்றாங்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்றாங்க, நீ எதற்கும் பயப்படாது, நீ எதற்கும் பயப்படாதே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய கணவர், உங்களுடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இந்த இடத்துல ஒரு வீட்டை அமைப்பான். அது ஒட்டுமொத்த மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அது ஒரு நேர் வழிகாட்டக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கும் என்று சொல்லி வந்த வானவர் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆறுதல் வார்த்தையை கூறி விட்டு சென்றார். இப்படி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. காலப்போக்குல ஜுருஹுங்கிற குலத்தார் ஒரு கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் அந்த இடத்துல ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நாங்க இந்த இடத்துல தங்கிக்கலாமா? எந்த இடத்துல ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாலும் அந்த இடத்துல கேட்கிறாங்க, நாங்க இங்க தங்கிக்கலாமா? தாராளமா தங்கிக்கலாம், ஆனா சம்சம் தண்ணீர்ல அவங்களுக்கு உரிமை கிடையாது, நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம், ஆனா உரிமை இல்லை, உரிமை கொண்டாட முடியாது என்கின்ற ஒரு நிபந்தனையில அவர்களை அங்க தங்க வைக்கின்றார்கள். பிறகு இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இளமை வயதை அடைகிறாங்க, திருமணம் நடைபெறுகிறது. முதல் திருமணம் நடைபெறுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனைவியை வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவதாக மற்றொரு பெண்ணுடன் திருமணம் நடக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் அந்த பெண்ணோட அவருடைய வாழ்க்கையை கழியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. 3வது முறையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல ஒரு வீட்டை அமைப்பதற்கு கட்டுவதற்கு எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். இந்த ஒரு காரியத்தில் எனக்கு உதவியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு கட்டளை இருந்தாங்க. தாராளமாக செய்யலாம் என்று சொல்லி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஒரு வரலாற்றை தான் திருமறை குர்ஆன்ல பதிவு செய்கிறான். இது இப்ராஹிம் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவ்வீட்டின் அடித்தளங்களை உயர்த்திய பொழுது, எங்களுடைய இரட்சகனே ரப்பானா தக்கப்பல் மின்னா, இந்த ஒரு வேலையை, இந்த ஒரு கட்டுமான பணியை, இந்த ஒரு வீட்டை நாங்கள் கட்டி இருக்கின்றோம், இதை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக்க அந்த சமீயோட அலிம், நிச்சயமாக நீ அறியக்கூடியவன், எங்களுடைய வார்த்தைகளை செவியக்கூடியவராக இருக்கின்றான அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்துல பிரார்த்தனை செய்கிறாங்க. முதலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் காபாங்கிற இந்த ஒரு கட்டிடத்தை, அல்லாஹ்வுடைய இல்லத்தை, அந்த புனிதமான ஒரு இல்லத்தை கட்டி எழுப்புகின்றார்கள். ஆரம்பம் கொஞ்சம் காலங்கள் கழிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு முன்பாக அமாலிகா என்று சொல்லப்படக்கூடிய அரபு குடி மக்கள்,
அரபுலேயே வாழ்ந்த அரபு நாட்டிலேயே வாழ்ந்த அமாலிகா என்று சொல்லப்படக்கூடிய மக்கள் காபாவை மீண்டும் என்ன செய்யறாங்க, நல்ல முறையில கட்டுறாங்க. அது மறுபடியும் சேதமடைகிறது. அதற்கு பிறகு ஜுர்ஹும் குலத்தார் யார் அந்த ஆரம்பத்துல இருந்தாலும் அந்த ஜுர்ஹும் குலத்தார் மீண்டும் அதை கட்டுறாங்க. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல காபா சேதமடைகிறது. அதற்கான காரணம் மக்காவுல ஏற்பட்ட வெள்ளம். மக்காவுல பெரும் வெள்ளம் ஏற்பட்டு காபாவுடைய சுவரெல்லாம் இடிந்து அதனுடைய கட்டிடங்கள் எல்லாம் உடைந்து பழுதடைந்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமை வயதுல அவர்களோடு சேர்ந்து குறைஷ் கோத்திரத்தார் அனைவரும் சேர்ந்து இந்த காபாவை மீண்டும் நல்ல முறையில கட்டலாம் என்று சொல்லி எல்லாருமே வர்றாங்க. காபா கட்டப்படுகிறது. குறைஷ் கோத்திரத்தார் இதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து உதவி செய்யறாங்க. எல்லாருமே என்ன செய்யறாங்க, அந்த கட்டுமான பணியில ஈடுபடுறாங்க. இறுதியாக ஹஜருல் அஸ்வத் கல்லை வைக்கக்கூடிய நிலைமை வருகிறது. யார் இதை வைக்கலாம்? ஹஜருல் அஸ்வத அந்த கல்ல, கருப்பு கல்ல அதற்குரிய இடத்துல யார் வைப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அந்த குறைஷ் கோத்திரத்திற்குள் ஒரு சச்சரவு, ஒரு சண்டை ஏற்படக்கூடிய நிலைமை வரைக்கும் போகுது. காரணம் என்ன அப்படின்னா, ஹஜருல் அஸ்வதுடைய புனிதம், அந்த ஒரு கல்லுடைய புனிதம். அந்த கல்லை வைப்பதற்கு தொட்டு அதற்குரிய இடத்துல வைப்பதற்கு நாங்கள் தகுதியானோம். அதனுடைய நன்மை, அதனுடைய மகத்துவத்தை நாங்கள் அடைஞ்சு கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த குறைஷ் கோத்திரம் சண்டை போறாங்க. இறுதியில ஒரு நிலைமை ஏற்படுது. ஓகே, அடுத்த நாள் யாரு பள்ளிவாசலுக்கு காபாவுக்கு முதல்ல வர்றாங்களோ அவங்க சொல்லட்டும், அவங்களுடைய முடிவுக்கு ஏற்ப நம்ம செயல்படும் அப்படின்னு சொல்லி கோத்திரத்தார் அமைதியாகிறாங்க. அடுத்த நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நபராக இறை இல்லத்திற்குள் வர்றாங்க. எல்லாரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துட்டு சந்தோஷத்துல இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவ்வளவு நல்ல பெயரை சம்பாதித்த ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, இவர் அமீன், நேர்மையான ஒரு மனிதர். நேர்மையான இந்த மனிதர் கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயத்தை உடனேயே சொல்லுவார் அப்படின்னு சொல்லி குறைஷ் கோத்திரத்தார் சந்தோஷப்பட்டு இவருடைய முடிவை கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரு துணியை எடுத்துட்டு வாங்க. துணியில அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை எடுத்து வச்சுட்டாங்க. குறைஷுடைய கோத்திரத்தாரில இருந்து ஒவ்வொருவரும் என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு துணியினுடைய ஒவ்வொரு மூளையை பிடித்து எடுத்த அந்த ஹஜருல் அஸ்வத் வைக்கக்கூடிய இடத்திற்கு அந்த கல்லை எடுத்துட்டு போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்லை அவர்களுடைய கரங்களால், கைகளால் எடுத்து அதனுடைய இடத்துல வைக்கிறார். காபாவுடைய வரலாறு, அதனுடைய கட்டுமான வரலாறு நீண்டு கொண்டே போகுது. இறுதியாக அப்துல்லா இப்னு சுபைர், மர்வான் இப்னு அப்துல் மலிக் அவர்களுடைய ஆட்சி காலத்துல காபா மறுபடியும் என்ன செய்யப்படுது அப்படின்னா புதுப்பிக்கப்படுகிறது. அதற்கான காரணமும் பல முறை காபா சேதமடைகிறது, பழுதடைகிறது. மீண்டும் என்ன செய்யறாங்கன்னா, அப்துல்லா இப்னு சுபைர், மர்வான் இப்னு அப்துல் மலிக் ஆகியோருடைய ஆட்சி காலத்துல அது மீண்டும் நல்ல முறையில கட்டப்படுகிறது. இறுதியா ஹிஜ்ரி 1040 உஸ்மானிய ஆட்சி காலத்துல மக்காவுல மீண்டும் பெரு வெள்ளம் ஏற்படுது. பெரும் வெள்ளம் ஏற்பட்டதற்கு பிறகு காபாவுடைய பல இடங்கள் ரொம்ப சேதமடைகிறதுனால சுல்தான் முராத் கான் மீண்டும் என்ன செய்யறாங்கன்னா, அந்த கட்டடத்தை உறுதியாக என்ன செய்யறாங்கன்னா மாத்திரா, நல்ல கட்டிடமாக நல்ல ஒரு கட்டமைப்புல காபா கட்டுறாங்க. இன்றளவும் அது அப்படியே தான் இருக்கு. சுல்தான் முராத் கான் எப்படி கட்டினாரோ அதன் அமைப்பிலேயே அது இப்ப வரைக்கும் இருக்கிறது. பிறகு இந்த நாள்ல ஒரு 30 வருடத்திற்கு முன்பாக
மன்னர் ஃபஹதுடைய ஆட்சி காலத்துல காபா வந்து புதுப்பிப்பு செய்யப்பட்டுச்சு, விரிவாக்கம்லாம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. நிறைய வந்து அதனுடைய கட்டிடங்கள் வந்து பலப்படுத்தப்பட்டுச்சு. என்னென்ன விஷயங்கள்லாம் முதல்ல சேர்க்கப்பட்டது அப்படின்னா, அடித்தளங்கள் பலப்படுத்தப்பட்டன, வெளிப்புற சுவர்கள் சுத்தப்படுத்தப்பட்டு மெருகூட்டப்பட்டன, கற்களுக்கு இடையிலான அந்த இடைவெளிகள் வந்து அடைக்கப்பட்டன. இதெல்லாம் 30 ஆண்டுகள், இன்றிலிருந்து 30 ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர் ஃபஹதுடைய ஆட்சி காலத்துல காபா வந்து ஒரு நல்ல முறையில வந்து புதுப்பிக்கப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு வரலாற்றை நம்ம வந்து பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர், இது காபாவுடைய வரலாறு நம்ம வந்து பார்க்கக்கூடிய நிலைமை இந்த இடத்துல இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, காபா சும்மா வெறுமனே வந்து சாதாரணமாக 4 பேர் வந்தாங்க, கட்டுனாங்க, போனாங்க, அப்படி இல்லை. அது பல ஆண்டுகளாக என்னுடைய வரலாறு வந்து தொடரும். ஒவ்வொரு முறையும் இது சேதமடைகிறப்ப இது என்ன அடிக்கடி விழுகுது, வெள்ளம் வருது, போகுது, அது அப்படியே விட்டுட்டு போயிடலாமே அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் இல்லை. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலா அவனை வணங்குவதற்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்ட ஒரு இடம், ஒரு காபா. அது அப்படியே விடப்படக்கூடாது. அது எவ்வளவுதான் சேதமடைந்தால், எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்து அதை பாதிப்படைய செய்தால், அதை பழுதடைய செய்தால், அது மீண்டும் மீண்டும் எழுப்பப்படணும். காரணம், அதை நோக்கிதான் முஸ்லிம்கள் வந்து கிப்லாவாக நின்று வணங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே வந்து என்ன செய்யறாங்க, மீண்டும் மீண்டும் எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அதனுடைய கண்ணியத்தை, அதனுடைய மேன்மையை, அதனுடைய மகத்துவத்தை நாம எந்த அளவு எப்பொழுதுமே மறக்காம அதற்கான கண்ணியத்தை கொடுக்கணும், அதற்கான ஒரு மரியாதையை நம்ம வந்து செலுத்தணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான ஒரு வாய்ப்பினை சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தந்தருள் புரிவான பிரார்த்தித்தவனாக ஜுமாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. இணையத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கருணையினால துல்ஹஜ்ங்கிற மாதத்தை நாம அடைய இருக்கின்றோம். துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில, முஸ்லிம்களுக்கு மத்தியில நிறைய விஷயங்கள் பேசப்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சம்பந்தமாக, ஹஜ்ஜு சம்பந்தமாக, குர்பானி சம்பந்தமாக, பெருநாள் சம்பந்தமாக, ஹஜ் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் தொடர்பாக அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசப்படும். அதுல ஒண்ணு காபாவுடைய விஷயமும் காபாவுடைய வரலாறும் ஒன்று. அதன் அடிப்படையில ஜும்மாவுடைய முதல் உரையாக காபாவுடைய வரலாறு சம்பந்தமாக நம்ம சில விஷயங்கள் உங்களுக்கு முன்பாக பகிர்ந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 2வது குதுபாவுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காபாவிற்கு வழங்கிய சிறப்பு அப்படின்னு பார்க்கிறப்ப நிறைய சிறப்புகளை வந்து நமக்கு வந்து சொல்லித்தரும். ஹதீஸ்கள்ல நிறைய விஷயங்களை வந்து பார்க்கிறோம். காபா எப்படி முஸ்லிம்களுக்கு ஒரு கிப்லாவாக இருக்குதோ, எப்படி ஒரு புனிதமிக்க ஒரு இடமாக இருக்குதோ, அது மாதிரி ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் தௌஹீதுடைய சிந்தனை கொண்ட மக்களுக்கு ஒரு அடையாளமாக இந்த காபா இருக்கு. முஸ்லிம்களுடைய அடையாளங்கள் நிறைய, இஸ்லாமியர்களுடைய அடையாளங்கள் பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. அதுல வந்து காபாவும் மிக முக்கியமான ஒரு இடம். தவாஃப் செய்யக்கூடியவங்க, ருக்கு சுஜூது செய்யக்கூடியவங்க முன்னோக்கக்கூடிய இடம் இந்த காபா. இணையத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சிறப்பை ஒவ்வொரு ஹதீஸ்களை பட்டியலிடப்ப சொல்றாங்க. ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி அஃதல் மின் அல்ஃபி ஸலா ஃபீமா சிவா. அதாவது என்னுடைய பள்ளி அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, மஸ்ஜித் நபவியை சொல்றாங்க. மதீனாவுல இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியில தொழுவது மற்ற இறை இல்லத்தை
இல்லத்தில் தொழுவதை விட 1000 மடங்கு நன்மையை தரும். 1000 தொழுவை விட நன்மையானது. எதை தவிர அப்படின்னு சொல்றப்ப இல்லல் மஸ்ஜிதல் ஹராம், காபாவுல தொழுவதை விட அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவி மற்ற இறை இல்லத்தை விட சிறந்தது என்றாலும் மஸ்ஜிதுல் ஹராமை விட சிறந்தது இல்லை. காரணம் என்ன? காபாங்கிற ஒரு புனிதமான இடம் இருக்கு. காபாவுல தொழுவது 1,00,000 முறை நம்ம மற்ற பள்ளியில மற்ற இறை இல்லங்களில் தொழுவதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல நமக்கு காபாவுடைய சிறப்பை எடுத்து சொல்றாங்க. அடுத்ததாக பார்க்கிறப்ப நம்ம எந்த ஊருக்கு பயணம் செஞ்சாலும் எந்த இடத்திற்கு பயணம் செஞ்சாலும் நீங்க எங்க வேணாலும் போகணும். ஆனால் நீங்க எங்க போனாலும் உங்களுடைய கிப்லா காபாவா தான் இருக்கணும். வாகனத்துல பயணிக்கணும், பஸ்லயும் ட்ரெயின்லயும் எதுல பயணிச்சாலும் சரி, நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர் இடத்துல, தெரிந்தவர் இடத்துல, உறவினர் இடத்துல நான் இப்ப தொழுவ போறேன், கிப்லா எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். எந்த திசையில கிப்லா இருக்கு அப்படிங்கறத கேட்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளையிட்டது அதான். எங்க வேணாலும் பயணம் செய்யுங்க, எங்க வேணாலும் போங்க. ஆனால் நீங்கள் எந்த இடத்தில் நீங்கள் தொழுதாலும் உங்களுடைய கிப்லா காபாவாக இருக்கணும். நீங்கள் முன்னோக்குவது காபாவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களுடைய கிப்லாவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காபாவை ஆக்கி அதனுடைய சிறப்பை நமக்கு உணர்த்துறான். அடுத்ததாக துல்ஹஜ் மாதத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு கடமையான காரியம் என்ன அப்படின்னா குர்பானி கொடுப்பது. ஆடுகளை, மாடுகளை, ஒட்டகங்களை அறுத்து அல்லாஹ்விற்கு நம்ம பலி பிராணிகளை தியாகம் செய்வது, நம்மளுடைய தியாகங்களை வெளிப்படுத்துவது. நீங்க அந்த ஆடை இருக்கிறீங்களா, மாடை இருக்கிறீங்களா, ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கிறீங்களா, நீங்க என்ன வேணாலும் குர்பானி கொடுங்க, அது உங்களுடைய சக்திக்கு உரியது. ஆனால் அந்த குர்பானிகளை கொடுக்கும் போது அந்த குர்பானி பிராணியுடைய முகம் கிப்லாவை காபாவை முன்னோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குர்பானி பிராணி கூட அறுக்கிறப்ப அது காபாவை முன்னோக்கி தான் இருக்கணும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு கட்டளையிடுறார். கண்ணியத்திற்குரியவர்கள், ஜனாசாவை அடக்கம் செய்தாலும் ஜனாசாவுடைய முகம் காபாவை முன்னோக்கி இருக்கும். காபாவை முன்னோக்குவது உயிரோட இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, அது இந்த உலகில் விட்டு பிரிந்த அந்த மரணித்த ஜனாசா இருக்கும் காபா அதான் முன்னோக்கக்கூடிய இடமாக இருக்கணும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மையத்திற்கு கூட ஜனாசாவிற்கு கூட அந்த நிலைமையை தான் ஏற்படுத்தி வைக்கிறார். காரணம் காபாவுடைய புனிதம், அதனுடைய முக்கியம். அதே மாதிரி கழிவறைக்கு போனாலும் கூட காபாவை முன்னோக்காதீங்க, காபா இருக்கும் திசையில நீங்கள் சிறுநீர் கழிக்காதீங்க, மலஜலம் கழிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையிடுறாங்க. காபாவுடைய சிறப்பு ஏராளம் இஸ்லாமிய மார்க்கம். நம்ம வெறுமனே அது சாதாரண ஒரு கட்டிடமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அமைக்கணும். ஒரு முக்கியமான ஒரு இடமாக, முக்கியமான ஒரு விஷயமாக, புனிதமான ஒரு இடமாக, கண்ணியம் மிகுந்த மகத்துவம் மிக்க ஒரு இடமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காபா ஆக்கி இருக்கிறார். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றியின் போது எந்த அளவிற்கு சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு பார்க்கிறப்ப சஹாபாக்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். காபா மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு அவ்வளவு சந்தோஷம். அதற்கான காரணத்தை சொல்றப்ப இந்த நாள், இந்த காபா அது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட இந்த நாள், இந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காபாவை மகத்துவமானதாக ஆக்கி இருக்கிறான். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு காபா புனிதப்படுத்தப்படுகிறது. காபா, இந்த நாளில் காபாவிற்கு அந்த போர்வை போர்த்தப்படுகிற ஒரு நாளாக அந்த சஹாபாக்கள் இதை பார்த்து என்ன செய்யறாங்கன்னா சந்தோஷப்படுறாங்க.
எனவே கண்ணியத்திற்குரியவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்துல காபா அப்படிங்கிற ஒரு இடம் ஒரு புனிதமான இடம். அதுவும் முஸ்லிம்களுக்கு குறிப்பாக புனிதமான ஒரு இடம். அது வெறும் உடலால் நாம காபாவை முன்னாக்குவதற்கு இருந்தாலும் உள்ளத்தால நிறைய மக்கள், நிறைய முஸ்லிம்கள் காபாவை முன்னோக்கி தான் இருக்கிறாங்க, காபாவை பார்த்துதான் இருக்கிறாங்க. உள்ளத்துல இதயத்துல காபாங்கிற ஒரு இடத்தை கேட்ட உடனே அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஒரு ஆனந்தம், அவ்வளவு ஒரு திருப்தி அவருடைய மனசுல ஏற்படுது. காரணம், அந்த ஒரு இடத்தைக்கான சிறப்பை உணருது, அதனுடைய மகத்துவத்தை உணருது, அதனுடைய மகிமையை உணர்ந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில இதயத்துல அவ்வளவு ஆர்வம் அதை பார்ப்பதற்கு ஏற்படுது. எனவே கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காபாவிற்கு என்ன ஒரு கண்ணியத்தை, என்ன எப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை, மகிமையை கொடுத்திருக்கிறானோ அதை அப்படியே நாம நம்முடைய மனதில் எடுத்துக்கொண்டு அதற்கான கண்ணியத்தை நாம கொடுக்கணும். அதனுடைய சிறப்பை உணர்ந்து அதன் அடிப்படையில் நம்முடைய தொழுகைகளை, விவாதத்துகளை, நம்மளுடைய குர்பானி பிராணிகளை அறுப்பதாக இருந்தாலும் சரி, ஜனாதாக்களை அடக்கம் செய்வதாக இருந்தாலும் சரி, அதற்கான ஒரு சிறப்பு, ஒரு கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவானாக என பிரார்த்தித்தவனாக ஜுமானுடைய இரண்டாவது ஒரு நிறைவு செய்கிறேன். அக்கூலு கூலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.